Hi, in financial accounting நம்ம பார்க்க போகிற சாப்டர் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். The primary function of accounting is to accumulate accounting data in a manner that the amount of profit made or loss suffered during a period can be determined. Thus, preparation of final accounts is the last step of accounting cycle. இந்த 1 year of accounting periodல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஜேர்னல் அண்ட் லெட்ஜர், அதுக்கப்புறம் ட்ரையல் பேலன்ஸ் வரும். இதில் லாஸ்ட் ஸ்டெப் தான் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 3 அக்கௌண்ட் தேவைப்படும். அதாவது ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். இது 3 வச்சு தான் நம்மளால் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்போ வாங்க ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் பார்ப்போம். From the following balance as at 31st December 2020 of a trader, prepare trading and profit and loss account for the year 2020 and balance sheet as in the date. ஃபர்ஸ்ட் வந்து டெபிட் பேலன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க. சேலரிஸ் 5500, ரெண்ட் 1300, கேஷ் 1000, டெப்டர்ஸ் 40000, ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் 600, பர்ச்சேஸ் 25000, அட்வான்சஸ் 2500, பேங்க் பேலன்சஸ் 5600 அண்ட் கிரெடிட் பேலன்ஸ் வந்து கிரெடிட்டர்ஸ் 9500, சேல்ஸ் 32000, கேபிட்டல் 30000, லோன்ஸ் 10000. அண்ட் இதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கூட இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது? இந்த க்ளோசிங் ஸ்டாக் அமௌண்டட் டு 9000, 1 month salary is outstanding, 1 month's rent has been paid in advance, provide 5% for but doubtful debts. எப்பயுமே அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து 2 இடத்துல அஃபெக்ட் ஆகும். ஒன்று ட்ரேடிங் அக்கௌண்ட்டில், இன்னொரு பேலன்ஸ் ஷீட்டில். அப்படி இல்லைன்னா ஒன்று பிஎன்எல்ல, இல்லைனா பேலன்ஸ் ஷீட்டில். அப்படி அஃபெக்ட் ஆகும். இப்போ வாங்க நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெபிட் சைடில் 2 purchases 25000 அண்ட் கிரெடிட் சைடில் பை சேல்ஸ் 32000. கிரெடிட் சைடில் வேறு என்ன ஒரு க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டில் 9000. இப்போ இந்த 2 பக்கமும் டேலி பண்ணால் டெபிட் சைடில் கிராஸ் ப்ராஃபிட் வரும் 16000. அதுவே அமௌண்ட் கிரெடிட் சைடில் வந்தால் அது கிராஸ் லாஸ். இப்போ இந்த அக்கௌண்ட்டை டேலி பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். டெபிட் சைடில் 2 salaries 5500. இப்போ சேலரிஸ்க்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 1 month salary is outstanding. இப்போ 1 month salary is outstandingனா இது வந்து 12 monthக்கான சேலரி. அப்போ 1 month salary எப்படி கண்டுபிடிக்கணும்? 5500 divided by 12 equal to 458. அவுட்ஸ்டாண்டிங்னா வரக்கூடிய அமௌண்ட் வரலை, அது கண்டிப்பாக வரும். அதுக்காக அப்படி நோட் பண்ணி வைக்கணும். 458 ப்ரெஸ் பண்ணணும். அண்ட் 2 ரெண்ட் 1300 அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க ரெண்ட்டுக்கு? 1 month's rent has been paid in advance. அதே சேம் தான் இதுலேயும். 1 monthக்கான ரெண்ட்டை கண்டுபிடிக்கணும். ரெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1300. 12 monthக்கு 1300னா அப்போ 1 monthக்கு எவ்வளோ? 108. இதை மைனஸ் பண்ணணும். இப்போது இந்த மந்த் கொடுக்க வேண்டியதை இப்போ கொடுத்தா அது ஓகே. நெக்ஸ்ட் மந்த் கொடுக்க வேண்டியதை அது இப்போ கொடுத்தா அது ப்ரீபெய்ட். ஸோ அதை வந்து இப்போதைக்கு ரெண்டெல்லாம் மைனஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் 600. ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? அது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. டெப்டார்ஸை தான் கண்டுபிடிக்கணும். எவ்வளோ? 5% கொடுத்துட்டாங்க. டெப்டார்ஸ் 40000. 40000ல் 5% 2000. அண்ட் தென் அவங்க ட்ரேடிங்கில் கண்டுபிடிச்ச கிராஸ் ப்ராஃபிட் இங்கே பிஎன்எல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் கிராஸ் ப்ராஃபிட்னு போடணும். தென் இது ரெண்டுத்தையும் டேலி பண்ணிங்கன்னா, அதாவது டெபிட் அண்ட் கிரெடிட் டேலி பண்ணிங்கன்னா நெட் ப்ராஃபிட் கிடைக்கும். அதுவே கிரெடிட் சைட் டெபிட் சைட் அதிகமாக இருந்து கிரெடிட் சைட் கம்மியாக இருந்ததுன்னா நெட் லாஸ் கிடைக்கும். இப்போ நெட் ப்ராஃபிட் எவ்வளோ? 6250. தென் மூவ் ஆன் டு த பேலன்ஸ் ஷீட். ஃபர்ஸ்ட் அமௌண்ட் வாஸ் கிரெடிட்டர்ஸ் 9500. எப்பயுமே நம்ம வந்து நெட் ப்ராஃபிட் வந்தால் கேபிட்டலில் ஆட் பண்ணோம். அதுவே நெட் லாஸ் வந்ததுன்னா கேபிட்டலில் மைனஸ் பண்ணணும். இப்போ கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30000 கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சது 6250. இப்போ டோட்டல் கேபிட்டலில் வந்து 36250. லோன்ஸ் 10000. நான் சொன்னல ஃபர்ஸ்ட்லேயே, அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்தா அது 2 இடத்துல அஃபெக்ட் ஆகணும். ஒன்று வந்து இப்போது அவுட்ஸ்டாண்டிங் வந்து பிஎன்எல் அக்கௌண்ட்டில் போட்டோம். இப்போ நெக்ஸ்ட் அதை வந்து பேலன்ஸ் ஷீட்டில் காமிச்சிருக்கோம். அதே மாதிரி இப்போ அசெட் சைட் கேஷ் 1000 rupees, டெப்டார்ஸ் 40000. அதே தான் இங்கேயும் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் 5% கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பிஎன்எல் அக்கௌண்ட்டில் போட்டோம். இப்போ அதை இங்கே பேலன்ஸ் ஷீட்லேயே காமிக்கணும். 2000 லெஸ் பண்ணிவிட்டு 38000 டெப்டார்ஸ் போடணும். அட்வான்சஸ் 2500, பேங்க் பேலன்ஸ் 5600,
க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்தாங்களே, ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போட்டோம், அது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்தாங்க, அது இங்கேயே வரும் 9000. அதே மாதிரி ப்ரீபெய்ட் 108, அது பிஎன்எல்ல காமிச்சோம். சொன்ன மாதிரி 2 இடத்துல அஃபெக்ட் ஆகுறதுனால பேலன்ஸ் ஷீட்லேயே அது வரும். அவ்வளோதான், பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகிடும். ரெண்டுமே டேலி பண்ணிங்கன்னா. தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.